தொடக்க காலத்தில் வெறும் மரத்தில் மட்டுமே செஞ்ச சைக்கிளில் இருந்து இப்போ சைக்கிள் பல பரிமாண வளர்ச்சிகளை வந்தாச்சு. அதே நேரம் இப்போ அதனுடைய கண்டுபிடிப்புகள் அதில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு புது விதமான கண்டுபிடிப்பு அண்ட் புதிய ஒரு டெக்னாலஜியோட வந்திருக்கக்கூடிய சைக்கிள் தான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த பாக்ஸை நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன சைக்கிள் இருக்குது என்ன இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் தம்பனையிலே பார்த்துருப்பீங்க. நவ் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குமரி சைக்கிள்ஸோட ஒரு 19 வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்த செட்டப் இதுதான். ஆக்சுவலாக அவங்களோட ரியர் வீல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் வீல் தனியாக இருக்குது, ஹேண்டில் பார் தனியாக இருக்குது. இப்போ இதை இனி உடனடியாக அசம்பிள் பண்ணுறது தான் வேலை. ஆக்சுவலாக இந்த இடம் தான் முக்கியமான இடம். இதுக்காக தான் மெயினாக இந்த சைக்கிளை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்படி சுந்தரண்ணா அசம்பிள் பண்ணிடுவோமா? அப்படி மொத்தமும் அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணி முடித்ததோட இனி என்ன இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும், அப்படி தானே? இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூக்கு என்ட்ராயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்போவும் தொடங்குற மாதிரி தான் அதனுடைய ஃப்ரேம் பார்த்துருவோம். ஃப்ரேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய முதல்ல கிராஃபிக்ஸை பார்த்துருவோம். செம. பொதுவாகவே இந்த பிளாக் அண்ட் ரெட்டுனாலே அது ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபயர்ஃபாக்ஸுடைய இந்த நெய்ம் ஆகட்டும், அதே நேரம் ஃபயர்ஃபாக்ஸ் அவத்தார் வேற லெவல் ஃப்ரேமிங் அண்ட் அவங்களுடைய லோகோ இங்கே கொடுத்துருக்காங்க. பொதுவான ஃப்ரேமில் ஒன்று சொல்லணும்னு சொன்னால் இது வந்து ஆக்சுவலாக 18 இன்ச்சு ஃப்ரேம். அப்போ இந்த 18 இன்ச்சு ஃப்ரேம் சைஸ் ஆக்சுவலி இந்த சைக்கிளில் இப்போ இந்த 18 இன்ச்சு ஃப்ரேம் சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய டயர் சைஸ் வந்து 27.5. அப்போ மற்றபடி ஃப்ரேம் வேறு இல்லை. நான் லைட்டாக தூக்கி பார்த்தேன், ரொம்ப வெயிட் இல்லை ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக எதுக்கான இந்த பின்னால் இப்படி இந்த செட்டப்புக்காக கொஞ்சம் வெயிட் ஏறுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவ்வளவு ஆனால் வெயிட்டு இந்த சைக்கிளுக்கு இல்லை. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து அப்படியே நம்ம ஹேண்டில் பார்ஸ் போவோம். ஹேண்டிலும் அலாய் ஹேண்டில் பார்ஸ் தான். ஆக்சுவலாக இது முதல்ல சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு அலாய் சைக்கிள், அலாய் ஹேண்டில் பார். அண்ட் உங்களுக்கு இதில் என்னன்னா ரெஸ்ட்டு அப்படின்னா இந்த நம்முடைய ஹேண்டிலில் அப்படி ரெஸ்ட் பொசிஷன், ஒரு கை வந்து ரொம்ப களைச்சி போகாமல் இருக்கிறதாக ரெஸ்ட் பொசிஷனுக்காக இந்த மாதிரி டைப்பான கிரிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய இதுதான். இது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம இப்போ நிறைய தம் ஷிஃப்டர்ஸ் வந்தாச்சு. ஆனாலும் இங்கே என்னடா இது ரொட்டேட்டிங் ஷிஃப்டர் மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சா இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம கடைசியாக பார்த்துருவோம். அடுத்து அப்படியே நம்முடைய ஃபோர்க் வந்துடும். ஃபோர்க் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட இருக்குது. அப்போ சஸ்பென்ஷன் என்ன சஸ்பென்ஷன்னா எஸ்ஆர் சன்2 அப்படிங்கிற பிராண்டில் இருக்குது. அவங்களுடைய சஸ்பென்ஷன் கண்டிப்பாக இந்த பிராண்டில் இருந்து தான் இருக்கும். அதில் வந்து XCT 30. அப்போ இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஒரு 80 mm ட்ராவல் பண்ணக்கூடிய சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாக் அவுட். நம்ம நிறைய சைக்கிளில் பார்த்த மாதிரி தான் சஸ்பென்ஷன் லாக் அவுட் உண்டு இதில். இப்போ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மேல் சொன்னால் நீங்கள் அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதே நேரம் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக் அவுட் கூடவே உங்களுக்கு இதில் வெயிட் அட்ஜஸ்டபிளும் இருக்குது. நீங்கள் வந்து லாக் அவுட் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்க நேரம் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சஸ்பென்ஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் அதனுடைய ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். அண்ட் அடுத்தது அப்படியே அதனுடைய பிரேக்ஸ் பார்த்துருவோம். பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக் தான். அப்போ ஒரு மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ப்ரோமெக்ஸ் 310 அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து ஒரு டிஸ்க் பிரேக்கு ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இருக்குது. ஏன்னா மெக்கானிக்கல் பிரேக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அது அடுத்த ரியர் பிரேக் ஆனால் உங்களுக்கு வந்து பி பிரேக். எதுக்காகனா மேபி இந்த செட்டப் இருக்கிறனால இதில் டிஸ்க் பிரேக் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு பி பிரேக் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. இந்த ஃப்ரண்டில் டிஸ்க்கு, பேக்கில் வந்து வி பிரேக்கு. பேக்லேயும் ஒரு டிஸ்க் இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக இதனுடைய காஸ்ட்டை மீன் பண்ணும்போது மேபி இந்த செட்டப்பு இந்த ஹப் இருக்கிறதுனால இதில் டிஸ்க் பிரேக் கொடுக்க முடியலையா என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது இதனுடைய டயர்ஸ் வந்து இதனுடைய ரிம் சைஸ் வந்து 27.5 இன்ச்சு. அப்போ இந்த ரிம்மில் வந்து
ஆக்சுவலாக இது வந்து அலுமினியம் ஆல்டு. இப்போ டபுள் பட்டட் அலுமினியம் மேக்ஸிமம் எல்லா ரிம்ஸுமே இந்த அலுமினியத்தில் தான் வருது. இப்போ இதுவும் உங்களுக்கு ஒரு வெயிட் ரிடக்ஷனாக இருக்கும். அதே நேரம் இது இந்த டயருடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரால்சன் டயர்ஸ். இந்த ரால்சனில் இருக்கக்கூடிய நைலான் அப்படிங்கிற ஒரு டயர் தான். இந்த டயருடைய சைஸ் பார்த்தா 27.5 இன்ட்டு 2.1. இந்த விட்த்து வந்து 2.1 இன்ச்சஸ் விட்த்து. இதே சேம் டயர் தான் உங்களுக்கு பின்பக்க டயர்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவிக் ரிலீஸ் வந்து ஃப்ரண்டில் மட்டும்தான் குவிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரியர் டயர் பேக் டயரில் வந்து உங்களுக்கு குவிக் ரிலீஸ் கிடையாது. ஃப்ரண்டில் மட்டும் குவிக் ரிலீஸ் இருக்குது. பேக்கில் மெயினாக தான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், அந்த ஹப் இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேபி குவிக் ரிலீஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய சீட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிறது. எப்படி ஒரு நார்மலாக ஒரு கம்ஃபர்ட் பர்பஸுக்காக நீங்கள் ஒரு சைக்கிளிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட்டான சீட் வேணுமோ அப்படிப்பட்ட சீட், கொஞ்சம் பெரிய சீட், நார்மலாக வரக்கூடிய சைக்கிள் இல்லாமல் ஒரு அக்ரெசிவ் டைப் சீட் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட்டாக நீங்கள் ரைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபயர்பாக்ஸ் லோகோ அதில் இருக்குது. சீட்டில் வேறு எதுவும் இல்லை, ஆனால் குஷன் நல்லா இருக்குது. அண்ட் டோட்டலி இது கம்ஃபர்ட்டுக்கான ஒரு சீட். இதோடைய பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்கோ பெடல்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அண்டு மறுபடியும் அதுதான், இது வந்து ஒரு அக்ரெசிவ் டைப் இல்லை. உங்கள் கால் வந்து ரொம்ப ஸ்லிப்பாகி போகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப கிரிப்பாக பண்ணுறதுக்கு மாதிரி உள்ள பெடல்ஸ் இல்லை. இருந்தாலும் ஓரளவு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நல்ல பெடல்ஸ் தான், நல்ல ஒரு பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரமாக அந்த ஹப்புன்னு சொல்லிட்டு அந்த ஹப்பு விஷயம் பேசுகிறேன். அதே நேரம் இந்த சைக்கிள் ஒரு புதிய ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய நேரம் இது. ஆக்சுவலாக அதனுடைய டிரைவ் ட்ரெயினில் நம்ம பொதுவாக சைக்கிள்ஸ் பார்ப்போம் வித்து கியரோட ஒரு 7 கியர் செட் இருக்கும். அதில் கேசட் அல்லது ஃப்ரீ வீல்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே என்னன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரீ வீல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃப்ரீ வீல் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இது ஒரு கியர் சைக்கிள். அது எப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருவோம். ஆக்சுவலாக இதனுடைய டிரைவ் ட்ரெயினில் அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ அதுக்குள்ளே வந்து ஃப்ரண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரே ஒரு செயின் ரிங் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 40 டீத். நார்மலாக ஒரு MTB சைக்கிள் சொல்லும்போது 44 டீத் வரைக்கும் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சிங்கிள் ஸ்பீடாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 40 டீத்தில் தான் இருக்கும் ஃப்ரண்டில் உள்ள செயின் ரிங். அதே மாதிரி இதுலேயும் ஒரு 40 டீத் இருக்கக்கூடிய ஒரு செயின் ரிங் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஃப்ரீ வீலுடைய டீத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 டீத்தும் என்ன டெக்னாலஜி, இங்கே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்விலோ CVT அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. CVTனா ஒன்றும் இல்லை, கண்டினியூஸ்லி வேரியபிள் பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா பிளானிட்டரின்னு சொல்லும்போது நமக்கு இதுக்குள்ளே ஒரு 3லேருந்து 12 வரைக்குமான பால் செட்டப் இருக்கும். அந்த பால்ஸ் தான் ஒரு பிளானிட்டரி மோஷனில், பிளானிட்டரினா இந்த சூரியனை எப்படி இந்த பிளானட் சுற்றுமோ அந்த மோஷனில் சுற்றி அது வந்து வேரியபிள் ஸ்பீட்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு 21 ஸ்பீடு கியர் சைக்கிள்னால் உங்களுக்கு 21 ரேஷியோ தான் வரும். இங்கே அப்படி இல்லை, உங்களுக்கு பலதரப்பட்ட ரேஷியோஸில் உங்களுக்கு இந்த டிரைவ் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அதுதான் இங்கே உள்ள ப்ளஸ். அண்ட் இதில் ஷிஃப்டேஸ் உண்டான்னு கேட்டால் ஷிஃப்டேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் இதுதான் அதனுடைய ஷிஃப்டேஸு. ஓகே, அப்போ இதுதான் என்விலோ ஸ்டெப்லெஸ் ரிவால்வ் ஷிஃப்டேஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம இந்த ஷிஃப்டரை ஷிஃப்ட் பண்ணும்போது இங்கே ஒரு சைக்கிளிஸ்ட்டு வந்து ஒரு ஹில்ல ஏற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் அப்படின்னா ரிவால்வ் அதனுடைய ரொட்டேஷன் வரும்போது அது அப்படியே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு போகும். அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் ஃப்ளாட்டுக்கு ஓட்டுறதுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கியர் செட்டப் போதும் அப்படிங்கிறதும். அதே நேரம் ஒரு ஹில் வருதுன்னு சொல்லும்போது இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ஹில்லில் வந்து இது இப்போ ஹில் ஏறதுக்கான கியர் செட்டப்பில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அழகாக ஒரு செட்டப் இதில் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது இங்கே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் இது சேஞ்ச் ஆகி இந்த இடம் தான் இங்கே உள்ள கனெக்ட் ஆகுது. உள்ள கனெக்ட் ஆகி அந்த பால்ஸுடைய ஆக்சிஸை மாற்றும் போது உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பீடான ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். பால்ஸுடைய ஆக்சிஸ் நேராகும் போது உங்களுக்கு நார்மலான ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும்.
அதுதான் இதில் உள்ள அந்த ஒரு டிஃபரன்ஸ். நார்மல் கியருக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதில் வந்து உங்களுக்கு மற்ற கியரில் வர அளவுக்கு பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வராது, மெயின்டெனன்ஸே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இவங்க வந்து 2 வருஷம் இதுக்கான வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 இயர்ஸ் வாரண்டி உண்டு இந்த ஹப்புக்காக மட்டும். அப்போ இந்த வாரண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, அப்படி ஓட்டும்போது எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் அழகாக ஷிஃப்ட் ஆகிறது நல்லா இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக அது எப்படி ஷிஃப்ட் ஆகுது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இப்போ உடனே பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இது நல்ல ஃப்ரீயாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கிளைம்பு ஏறுறதுக்கு எல்லாமே இந்த ரொட்டேஷன் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இருந்துட்டு சீட்டில் இருந்துட்டு ஒரு கியர் சைக்கிளில் எப்படி நம்ம கிளைம்பு ஏறுவோமோ அதே மாதிரி கிளைம் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரொட்டேஷன் நம்ம கூட்டும்போது அதனுடைய ஷிஃப்டர்ஸை கொஞ்சம் சேஞ்ச், அது ஷிஃப்டிங் இல்லை ஆக்சுவலாக சேஞ்ச் ஆக இது கொஞ்சம் ஹார்டாக. அப்போ ஹார்டுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பீடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பெடல் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்ததை விட இப்போ நல்ல ஒரு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்பா பயங்கர ஸ்பீடாக ரொட்டேட் ஆகுது. இதுவும் ஒரு டாப் கியரில் நம்ம ஓட்டும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பீடு இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இது ஒரு கியர் சைக்கிள் உடைய அதே இதுதான், ஆனால் ஒரு புதிய டெக்னாலஜி இதில் இன்பில்ட் ஆகிருக்கு. அதுதான் விஷயம். இதில் Firefox Avatar இந்த சைக்கிளுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இதில் நமக்கு சில கேள்விகள் எழும். அப்படின்னா உண்மையிலேயே இது வந்து ஆட்டோமேட்டிக் தானா அப்படின்னு சொல்லிட்டு மேபி முதல்ல இதை பார்த்து போகும் எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நான் எப்படி கேள்விப்பட்டேன்னா, நம்ம பெடல் பண்ணும்போதே ஆக்சுவலாக இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கியர் வந்து ஷிஃப்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து முதல்ல அது சொன்னது மாதிரி விளம்பரம் பண்ணும்போது அது காட் மோட் இப்படியெல்லாம் சொன்னது மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது. நம்ம கையில் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு கையில் ஒரு ஷிஃப்டர்ஸ் ரொட்டேட்டிங், அந்த ஷிஃப்டரை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஆக்சுவலாக அதனுடைய ஸ்பீடு வந்து வேரி ஆகுது. அப்போ அந்த பால் மோஷன் மாதிரி வேரி ஆகுது. இதுதான் இதில் நடக்கக்கூடியது. இப்போ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மலாக ஒரு கியர் சைக்கிளுக்கும் அண்ட் இந்த சைக்கிளுக்கும் இந்த ஃபயர்பாக்ஸ் அவதாருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இங்கே ஸ்டெப்லெஸ் ஷிஃப்டிங் நடக்குது. ஸ்டெப்லெஸ்னால் நம்ம நார்மலாக வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன, இப்போ ஒரு கியர் சைக்கிளை நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சவுண்டு கேட்கும், இல்லைன்னா ஒரு ஷிஃப்ட் ஆகிறது, கியர் ஷிஃப்ட் ஆகிற ஒரு சேஞ்ச் மூமெண்ட் நமக்கு தெரியும், மூவிங் தெரியும். ஆனால் இதில் என்னென்னா சுத்தமாக அந்த ஒரு ஸ்டெப்பே தெரியாது, ஒரு ஸ்டெப்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த ஷிஃப்டரை நீங்கள் ஒரு ஆக்சிலேட்டர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அது அதில் எந்த ஸ்டெப்புமே இல்லாமல் ரொட்டேட் ஆகும். 7:3 அப்படின்னு சொல்லும்போது ஒரு 21 ரேஷியோ வருது இல்லையா, அப்படி இல்லாமல் இதில் ஒரு எண்ணற்ற அப்படின்னா எக்கச்சக்கமான ரேஷியோஸ் இதில் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அடுத்து இன்னொன்று ஒரு கேள்வி வரும், ஒரு நார்மலான ஒரு கியர் சைக்கிளுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சேம் தான். நான் ஆக்சுவலாக அதை பெடல் பண்ணி பார்த்தேன், நான் எந்த ஃபுட்டேஜும் எடுக்க முடியலை. ஆக்சுவலாக பெடல் பண்ணி பார்க்கும்போது கிளைம்ப்லேயும் ஒரு நல்ல மூவிங் கிடைக்குது. அந்த லோ எண்டில் வச்சுருக்கும் போது நல்ல ஒரு கியர் சைக்கிள் மாதிரியே அது ஒர்க் ஆகுது. அதே நேரம் அதை ஹை எண்டு போகும்போது உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கட்டும், கொஞ்சம் இறக்கமான சர்ஃபேஸ்லேயும் நல்ல ஒரு ஸ்பீடு உங்களால் கேதர் பண்ண முடியுது. ஒரு நல்ல ஒரு ரேஷியோவே அதில் இருக்குது. அப்போ இதில் நம்ம எதை ப்ளஸ்ன்னு பார்க்கணும்னா, மேபி எனக்கு தெரிஞ்சு அதில் அந்த ஹப்புக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஹப்புக்கு. இப்போ இந்த ஹப்பு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது இனி மார்க்கெட்டில் அதிகமாக பழக்கத்தில் வந்து அது நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் தான் தெரியும் அதில் இனி எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ்கள் வருதுன்னு. ஆனால் ஓட்டின வரைக்கும் அதிகமான மூவிங் பார்ட்ஸ் வெளியில் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது. அதனால் அது ஒரு ப்ளஸ்ஸு. அண்ட் இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதோட எம்ஆர்பி வந்து 51,000 வருது. இப்போ 51,000க்கு இது வேல்யூபிளாக கொஞ்சம் கூட காஸ்ட் கம்மியாக இருந்திருந்தால் கொஞ்சம் கூட அது பெட்டராக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த டெக்னாலஜி ஒரு பெஸ்ட்டான டெக்னாலஜியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ரைஸிங் வந்து 46 வருதுன்னு நினைக்கிறேன். 46,000 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த சைக்கிளை நீங்கள் வாங்கிக்கலாம். எம்ஆர்பி 51,000 இருந்தாலும் 46,000ல் இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த சைக்கிளுடைய வெயிட் வந்து அந்த ஹப்பு வர்றதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு அலாய் சைக்கிளில் இருக்க வேண்டிய
வெயிட் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப வெயிட் அதிகமாகவும் இது எனக்கு ஃபீல் ஆகலை. ஆக்சுவலாக அதோட வெப்சைட்டில் எதுவுமே அதோட வெயிட் என்னன்னு கொடுக்கல. மேனுவலாக நான் கொஞ்சம் தூக்கி பார்த்ததில் அது ஓரளவு ஓகே. வெயிட் வந்து ரொம்ப பயங்கரமான பல்கி வெயிட்டாகணும் அது தெரியலை. அண்டு இதில் சில விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்று என்னென்னா ஃப்ரேம் சைஸ். அப்போ ஃப்ரேம் சைஸ் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் சைஸ் தான் இதில் அவைலபிள். அது என்னென்னா 18 இன்ச்சு மட்டும்தான். அப்போ 18 இன்ச்சுன்னு சொல்லும்போது ஒரு 162 முதல் 172 வரைக்கும் ஹைட் இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த சைக்கிளை ரைட் பண்ண முடியும். கம்ஃபர்ட்டாக ரைட் பண்ண முடியும். அதிகமான வேறு ஃப்ரேம் சைஸ் ரேஞ்சுகள் வந்துன்னா இது மற்ற ஹைட் உள்ளவங்களுக்கும் சூட்டபிளான ஒரு சைக்கிளாக இருக்கும். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி, அப்போ கண்டினியூஸ்லி வேரியபிள் பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. இந்த ஒரு டெக்னாலஜி ஒரு புதிய டெக்னாலஜி இந்தியாவில். அண்ட் இதில் இன்னொன்று கவனிக்கணும், இதில் வந்து டயர்ஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் கெண்டா டயர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய சைக்கிளுடைய டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரால்ஸ். அப்போது கெண்டா டயர்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு பிராண்டாக இருந்து ரால்ஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கீழே உள்ள பிராண்டு. அப்போ அந்த டயர்ஸ் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கூடிய டயர்ஸ் வந்து டைரெக்டாக அந்த சைக்கிளில் வரல. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஓகே, ஃபைனலாக இந்த சைக்கிள் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த காஸ்ட்டில் அப்படின்னா ஒரு 46,000 நீங்கள் வாங்க முடியும். அப்படிங்கிற இந்த காஸ்ட்டில் இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்லெஸ்ஸான ஒரு டிரான்ஸ்மிஷன் வேணும் அப்படின்னா கியர் சைக்கிளில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதே தெரியக்கூடாது, உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஷிஃப்டிங் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். அண்ட் ஒரு லோ மெயின்டெனன்ஸாக உள்ள ஒரு கியர் சைக்கிள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட்டு சைக்கிளாக இருக்கும். இருந்தாலும் அந்த ப்ரைஸ் செக்டார் தான். ஆக்சுவலாக அந்த ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக இருந்திருந்தோன்னா இது ஒரு பெஸ்ட் வேல்யூவான ஒரு சைக்கிளாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கியர் சைக்கிள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரியே இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லா டெரெயின்ஸ்லையுமே. ஆனால் ஸ்டெப் இல்லாமல் அந்த கியர் ஸ்டெப் ஆகிற அந்த தன்மை மட்டும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஷிஃப்டிங் கிடைக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு புதிய டெக்னாலஜியை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சைக்கிளிஸ்ட்.